ஹாய் கைஸ், வெல்கம் டு ரூம் டூர். கைஸ், இந்த ரூம் டூர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போதான் அதுக்கான டைமும் கிடைச்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து பார்ப்போம் வாங்க. ஹாய் கைஸ், வாங்க, வெல்கம் டு ஹோம் டூர். எங்களோட அரண்மனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோட அரண்மனையில் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களோட ரூம் டூர் வந்துட்டு எங்களோட டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்மளோட வீடியோஸ்க்கும் இந்த டேபிளுக்கும் ரொம்ப நிறைய ஒரு பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, உறவு. அந்த இது இந்த டேபிளுக்கும் நம்ம சேனலுக்கும் கூட இருக்கு. என்னங்கிறத சொல்றேன் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த டேபிள்ல மைக்கு. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடி இந்த மைக்கோட உழைப்பு இருக்கு, என்னோட உழைப்பும் இருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரி. இந்த டைரி வந்துட்டு எதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. என்ன பங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கண்டென்ட்டை இதுல தான் எழுதுறது, ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதுறது இந்த டைரியில தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஏர்பாட்ஸ் இருக்கு. அது வந்து தேர்ட் பார்ட்டி, எங்கேயோ இந்த ஆட்டையை போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோடதுன்னே தெரியாத ஒரு கோகனட் ஆயில். அண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸை பார்த்தீங்கன்னா எப்படி கழுவாமல் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு. ஆனா இது கிடையாது, இது இங்க இருக்கிறது எதுவுமே எங்களோடது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா பிளேட்டு, இது யாரோடதுன்னு தெரியல. சத்தியமா நான் இந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 17-18 பிளேட்டு கிட்ட மாத்திருப்பேன். ஏன்னா ஒருத்தன் ஒரு பிளேட்டை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே இது பண்றது, அந்த மாதிரி. இது யாரோட தட்டுன்னு தெரியல, எங்க ரூம்ல இருக்கிறதுனால எங்க தட்டு. பட் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தட்டுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடி வாங்கியிருக்குன்னு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேல எந்த அளவுக்கு அடி வாங்கி. இல்ல மேல இருந்து தூக்கி போட்டா அடி வாங்காம என்ன செய்யும். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, பேச்சுலர் ரூம்ல இது தட்டு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இது மிரராவும் ஹெல்ப் பண்ணுது. எங்களுக்குமே தலை சீவுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தட்டு தான். அதுக்கப்புறமா அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சேரு. அப்புறம் இது வந்து என்னோட டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்க ஒரு கூட. அந்த மாதிரி அடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். மேக்சிமமான ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு பேச்சுலர் ரூம்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலி இதாங்க எங்களோட டஸ்ட்பின். இதுதான் எங்களோட டஸ்ட்பின். இதை தான் இங்கே வந்து தான் போடுவோம். இங்கே வந்து தான் போடுவோம். அதாவது எப்படின்னா, சாப்பிட்றது இங்கே தான், தூங்குறது இங்கே, எல்லாமே இது. ஆனால் பாத்ரூம் தனி தான், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாது. ஸோ அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு இது இருக்குதோ, இதை நான் சொல்லியே ஆகணும் முக்கியமாக. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடது. அதாவது இங்கே ஒருத்தரோட துணி மட்டும் இருக்காது, எல்லாரோடதுமே சேர்ந்துருக்குதோ. என்னோட டிஷர்ட் இருக்கு, ஃப்ரெண்டோட பெட்ஷீட் இருக்கு. ஸோ எல்லாரோடதுமே கலந்துருக்கும். இது காலேஜ் போயிட்டு வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இதில் தான் ஆக்சுவலாக போடுவோம். நாங்கள் மாற்றி போட்டுப்போம். ஆக்சுவலாக 1:30 காலேஜ் முடியும். 1:30 காலேஜ் முடிஞ்சு வந்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரெஸ் அங்கங்கே போட்டு அப்படியே ஒரு 2 hours 3 hours தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர் தான் தேடி எடுக்குது. ஸோ இது சேரா மட்டும் யூஸ் ஆகாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாகவும் யூஸ் ஆகுது. இந்த பெட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ். இப்போ இல்லை, வேலை பண்ண பிராங்க் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா 3 பெட்டு ஒட்டி இருக்கா. இது ஒரு மூவேந்தர்களோடது. அது யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் தரணியோட பெட்டு. ஸோ இருக்கிற கோலத்தை நீங்களே பாருங்க. இது பெட்ல கிடையாதுன்னா எல்லாம் இங்கதான் கிடக்கும். எல்லாமே இங்கதான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரெஸ் எல்லாமே இங்கதான் கிடக்கு. ஸோ இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 பெட்டு, இது வேலோடது, இது என்னோடது. இது சுத்தமா இருக்குன்னு நினைச்சுக்க வேணாம், சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோக்காக. அது தரணியோடது அப்படியே இருக்கு, எங்கது வீடியோக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கியூபை பற்றி பேசி ஆகணும். இன்கேஸ் எங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு முக்கிய ஒரு புள்ளின்னு கூட சொல்லலாங்க. இதை வச்சு தான் நாங்கள் வந்து விளாண்டுட்டு இருப்போம். இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரூம் சூஸ் பண்ணதுக்கான காரணமே இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். 4th ஃப்ளோராக இருந்தாலும் சரி, 5th ஃப்ளோராக இருந்தாலும் சரி, இந்த ரூம் வேணும்னு நாங்கள் அடம் பிடிச்சி வாங்கினதுக்கான ரீசன் இங்கே இருக்கிற ஒரு வியூ. அந்த வியூ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எல்லாம் ரெடியா? காட்டலாமா? என்னடா வியூன்னு சொல்லிட்டு மிரரை காட்டுறேன்னு நினைக்க வேணாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ மார்னிங்கில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங் ஆர் ஏர்லி மார்னிங்கில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கைஸ். அதே மாதிரி ரெய்னிங் டைமில், அதாவது மழை பெய்கிற அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வியூக்கு அதுக்குமே
இந்த ஒரு இதை மட்டும் கிளாத்தை மட்டும் நவுத்தி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, நைட் டைமில் மேக்ஸிமம் மஸ்கிட்டோஸ் வராதனால மட்டுமே, கொசு தொல்லைகள் இருக்கிற காரணத்தினால மட்டுமே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இதோ இப்போ தான் இது பண்ணி அதுக்குள்ளே 2-3 பூச்சி உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்த இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா மேக்ஸிமம் இது ஓப்பனில் தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து எங்கள் பேச்சுலர் ரூமோட புதையலுக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். அதாவது எங்களோட இதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரினா, ராஜாக்கள் இதெல்லாம் சொல்லுவாங்களே, கஜானா. எங்களோட கஜானாக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். வரீங்களா? என்னோட கஜானால என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. யாரும் அதை எடுக்கணும்னு முடிவு பண்ண வேணாம். கணேசனோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, கீழே ட்ரெஸ்ஸு, இங்கே ஒரு இது வச்சுருப்பான். மேக்ஸிமம் இவனோடது நீட்டாக தான் இருக்கும். இவனோடதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு பொக்கிஷமான ஒரு கஜானா இருக்கும். இந்த கஜானாவுக்கு சொந்தக்காரர் வந்துட்டு தரணிதரன். ஸோ நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் இருக்கும், ஆயில் இருக்கும், ஒரு டேட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இங்கே எப்படி தேவையா? ஸோ அப்படியே கோகனட் ஆயில், நாங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற பாசிப்பயிறு மாவு, அப்புறம் ரைஸ் ஃப்ளோர், ஃபேஸ் வாஷு எல்லாமே இருக்கும். இன்னொருத்தரோட, அதாவது ரூம்லேயே ஒரு முக்கியமான ஆள், அவர் இல்லைன்னா ரூமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பர்சனோட கஜானாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3, 2, 1 ஓப்பன். வாவ், இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு பெல்ட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாதாரண என்னன்னு நினைக்க வேணாம், ஒரு முக்கியமான. ப்ரோ இது என்னது ப்ரோ? வீட்டில் தயாரிச்செண்ணெய். வீட்டில் தயாரிச்செண்ணெய். இது வந்து எப்படி ப்ரோ? எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்க. இது இந்த ஆயில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இதே ரூம்ல தான் இருக்கும். சரி, எல்லாருக்குமே முடி கொட்டுது. ஆனா இந்த ஆயில் மச்சான், நான் வந்து பேராசூட் ஆயில்ல வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்போ சொல்றான் மச்சான் வீட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க, அப்போ யூஸ் பண்றான்னு சொல்றான். ஆக்சுவலா அது கொடுக்கணுன்ற ஒரு மனசு இல்லை, பாத்தீங்களா? ஸோ வேஸ்லின் இருக்கும், அவர் எல்லாமே யூஸ் பண்ணுவாருங்க. அவரை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் டீசெண்டாக இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், அவரோட ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொரியர்ஸ், இவருக்கு வந்துட்டு நிறைய கொரியர்ஸ்லாம் வந்து போகும். அப்பா லேப்டாப் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லேப்டாப் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அத்தர் கூட இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்காது. இந்த அத்தர் வந்து நமக்கு தரமாட்டார் தலைவர். கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி. இப்போ என்னோட கபோர்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. 3, 2, 1 வாங்க, ஓப்பன் பண்ணும். ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். பிஜிஎம். ஐயோ, இதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துட போகுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கபோர்டு. இதில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேம்ப்பு சொல்லியே ஆகும். இந்த லேம்பை ஒரு ஈவெண்ட்டுக்கு போன இடத்துல எனக்கு இந்த ஒரு லேம்பு கிடச்சிச்சு. இந்த லேம்பு கிடைக்கும்போது சரி நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இங்கே வந்தது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அந்த ஒரு ரீசன் சொன்னாங்க. உங்களுக்கு என்னோடய அன்பளிப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சோப்புக்கான இது இருக்கும், ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இது இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது. எது இல்லாமல் வேணாலும் தூங்குவேன், ஆனால் இது இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. ஒரு லேப்டாப், என்னோடய லேப்டாப்பு காசு போட்டு வாங்கினது, அப்பா லேப்டாப்பில் அது தனியாக இருக்குது. இதுவுமே நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன், அங்கே எனக்கு கிடைச்ச ஒரு அன்பளிப்பு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது நான் வாங்கின ஐஃபோனோட பாக்ஸ் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? ஓகே, இப்போ தான் மெயினான ஒரு இதுக்கு வரேன். ஸோ எத்தனை தாலிக்கயிறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னா எல்லாமே நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கனால நான் போகிற ஈவெண்ட்ஸுக்கு எனக்கு கிடைக்கிற ஒரு இது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாகிர் அபுன்னு இருக்கும். இதில் என்னோடய QR கோடு எல்லாமே இருக்கும். ஸோ இதுவுமே இப்போ ரீசெண்டாக போனது. தமனாவோட கான்செப்டை நம்ம வாலண்டியர் இது நான் எடுத்து பண்ணேன். அந்த இதுக்கு கிடைச்ச ஒரு இது வாலண்டியர், அந்த ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஆமாம். அப்புறம் இது எல்லாமே பில்டிங் டெக். இது வந்துட்டு ஒரு கவுன்சிலிங், அதுலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஐடி கார்டு. இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ கீழே அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு எவ்வளோ பூ போல மடிச்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ பூ போல் டீசெண்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அது அப்பா லேப்டாப் கைஸ்.
இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ சீக்கிரமே நம்மளோட சேனலில் வரும். நீங்கள் அதை மறக்காமல் பார்ப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்காகவே போடுறேன். அப்புறமா தான் உங்களை முக்கியமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது எல்லாருமே இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க. சரி, நான் ரூம் டூர்லேயே சேர்ந்து போட்டுடலாம், ரூம்னாலே எல்லாமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ பாத்ரூம் டூர் காட்ட போகிறேன். பாத்ரூம் டூர்னா டீசெண்டாக தான் காட்டுவேன், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். டீசெண்டாக இருக்கும். வாங்க போமா, போகலாம். ஸோ பாத்ரூம் டூர். இதில் வந்துட்டு இதில் என்னோட ஷாம்பு இருக்கும், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. அப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ். இது ஒரு ஃபேஸ் வாஷ், இது விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சோப்ஸ், அப்புறம் பேஸ்ட் இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக இது வந்துட்டு வேலோட ஃபேஸ் வாஷ். இது யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு முக்கியமான உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற ஒரு பிளேஸ். இங்கே தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ப்ரெஷ் பண்ணுறது. ஓகே, ஸோ கைஸ், இந்த ரூம் டூரில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு வீக்கில் ஒரு வீடியோவாவது மினிமம் வந்துடும். மேக்ஸிமம் 2 or 3 வீடியோஸ் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல இப்போ இருக்க டைமில். காலேஜ் நான் போயிட்டுருக்கனால அந்த ஒரு இதில் நான் கமிட் ஆகி இருக்கிற ஒரே காரணத்தினால என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ நான் வீடியோ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர் காலேஜ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு டெய்லியுமே நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜெட் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, எதுக்கு நான் ஜெட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு இது நான் யோசிக்கலான்னு அப்படின்னு தோணும்போது, சரி என் நேமில் இருக்க ஜெட்டையும் ஸ்குவாடுன்றதை வச்சு ஜெட் ஸ்குவாட்னு வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களை ஜெட் ஸ்குவாட்னு கூப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அந்த பேருக்கு எந்த நேமுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வேணாம், இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் இது பண்ணலாம். ஸோ ஃபுட், என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல் விளாக்ஸ், இந்த மாதிரியான விளாக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜெட் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கோங்க.